பெங்களூர் சிறையிலிருந்து வெளியில் வந்த திருமதி சசிகலா அவர்கள் நேற்று தான் மனம் திறந்து பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி நான் வர்ற வழியிலேயே என்னை கைது பண்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு, நான் வேற கார் மாறி வந்தேன் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் மீது எந்த விதமான தவறுமே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருமதி சசிகலா அவர்கள் பெங்களூர் சிறையிலிருந்து வந்த உடனே நேற்று தான் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்துல கோட்டமேடுங்கிற இடத்துல தன்னுடைய கட்சியினுடைய அறிமுக பொதுக்கூட்டத்துல தன்னுடைய கட்சியினுடைய அந்த கொடியை அறிமுகப்படுத்தி அங்கே பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க. அரசியல் குறித்து தான் எல்லாமே பேசினாங்க. அம்மாவினுடைய இறப்புக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவா மக்களுக்கு விளக்குனாங்க. புரட்சி தலைவி அம்மா கூட நான் நெடுங்காலமா ஒரு நட்போடு இருக்கிறேன். நான் உற்ற தோழியாகவும் புரட்சி தலைவி அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எந்த இடத்துலையுமே நான் ஆசைப்பட்டிருப்பேனே தவிர மற்றபடி நான் என்னுடைய சிந்தனையில வேற எதுவுமே வந்தது கிடையாது. அம்மாவை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்த பின்னாடி ஒரு உடல்நலம் தேறி அவங்க வெளியில வருவதற்கான நாளெல்லாம் நான் பார்த்துட்டேன். வீட்டுக்கு அழைச்சிட்டு போற நாளெல்லாம் பார்த்துட்டேன். திடீர்னு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்னால அம்மா உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனா நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவ தான் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா அங்கே நடந்த உண்மைகள் யாருக்குமே தெரியாது. நான் அழைச்சிட்டு வருவதற்கான நாள் குறித்த பின்னாடி திடீர்னு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்னால அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அம்மா மறைவுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண ஒரு சூழல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இறந்திருக்கிறாங்க. அப்ப வேறு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நான் ஓபிஎஸ் முதலமைச்சராக கொண்டு வந்தாதான் மக்கள் ஏத்துக்குருவாங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் நான் முதலமைச்சராக்குனேன். அங்கே அன்னை இரவோடு இரவாகவே அன்னைக்கு போய் முதலமைச்சராக எடுத்து செங்கோட்டையன் அவர்களுமே நீங்க இது அமைச்சரவைக்குள்ள இணைச்சிருங்க சொல்லிவிட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் முதலமைச்சராகவும் மற்றவங்க எல்லாருமே அமைச்சராகவும் பதவியேற்றாங்க. பதவியேற்று ஒரு வாரம் கழித்த உடனே இன்னைக்கு இருக்கிற கும்பல் புறாமே அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு எதிராகவே இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற கும்பல் யாராரு? இது எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, ஆர்பி உதயகுமார், இப்படி ஆட்கள்லாம் அன்னைக்கே போய் திருமதி சசிகலா அவர்கள்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, ஓபிஎஸ் நடவடிக்கை சரியில்லை, உடனே முதலமைச்சரை மாற்றணும், நீங்க பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் நீங்களே இருங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், நல்லா தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, எந்த தவறுமே இல்லையே, ஏன் முதலமைச்சரை மாற்றணும் அப்படின்னு சொல்றீங்க, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு, அதனால நீங்க மாத்தியாகணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அந்த சமயத்துல தான் பொதுச் செயலாளராகவும் என்னை தேர்ந்தெடுத்து என்னை கொண்டு போய் அதிமுக அலுவலகத்துக்கு கொண்டு போனாங்க. அப்போ முதலமைச்சராக வர வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா ஓபிஎஸ் மீது எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற கும்பல் தான் அன்னைக்கு ஓபிஎஸ் முதலமைச்சராக மாத்துறதுக்கு என்கிட்ட காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, மாலையில ஒரு தடவைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்னை நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி ஓப்பனா வெளியில பேசிட்டாங்க. அப்ப என்னை எடப்பாடி பழனிசாமி, ஆர்பி உதயகுமார், எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஐயாவை எப்படியாவது முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழே இறக்கிட்டு சசிகலாவை முதலமைச்சராக கொண்டு வரதுக்கு இவங்க எல்லாமே பிளான் அன்னைக்கே போட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய சேட்டை அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. திருமதி சசிகலா அவர்கள் சிறை செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்ட உடனே இங்க தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அவங்க சொல்றாங்க, உடனடியாக நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் சொல்லிவிட்டு நான் தான் எல்லார்ட்டையும் போய் கையெழுத்து வாங்கி அவங்கள சத்தியம் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து வச்சுட்டு தான் நான் இங்கிருந்து நான் கர்நாடகா சிறைக்கே போகிறேன். எனக்கு உடனே தீர்ப்புகள் மறாவது நாளே நான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு முடிவுகள்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க சசிகலா அவர்கள் பேசியிருக்காங்க. கர்நாடக சிறையில நான் இருக்கும்போது கூட இங்க இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே என்னை அங்க சந்திச்சாங்க. அதுல செங்கோட்டையனும் இருந்தாரு. நீங்க கர்நாடக சிறையில இருக்கிறத விட நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருங்கம்மா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பமே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்க நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திமுக இதையே வச்சு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது, நான் கர்நாடக சிறையில இருந்ததுதான் எனக்கு நல்லது. நான் தமிழ்நாட்டு சிறைக்கு வந்திருந்தேன்னா நான் எப்பவுமே போய் சேர்ந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல திருமதி சசிகலா அவர்கள் பேசுறாங்க. நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டு வச்சுட்டு போன ஒருவர், ஆனா எடப்பாடி பழனிசாமிய எந்த இடத்திலையும் பேர் சொல்லி பேசல. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா,
பேர் சொல்லி அவரை வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறத திருமதி சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேரையே வந்து சொல்லலை. அப்படி நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து வச்சுட்டு போன ஒருவர் வந்து என்னைய வந்து ஒரு காகிதத்தை பிடிச்சி கீழே தூக்கி போட்ட மாதிரி என்னைய தூக்கி போட்டுட்டாங்க. நான் எப்படி வந்து ஒரு ஆட்சியை அமைச்சு வச்சுட்டு நான் போனேனோ அந்த மாதிரி இல்லை, திரும்பி வரும்போது அதிமுகவே அலங்கோலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி திருமதி சசிகலா அவங்க வந்து பேசுறாங்க. நான் வந்து பெங்களூர் சிறையிலிருந்து வெளியில வரும்போது கூட என்னைய அரெஸ்ட் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது தெரிஞ்ச உடனே நான் வேற கார் மாதிரி வந்தேன். ஆனா அதிமுகவினுடைய கொடியை கட்டிட்டு தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அப்படிங்கிறத திருமதி சசிகலா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடையும் நான் வந்து அரசியல் கட்டுறாளே. நான் வந்து எனக்கு கோபத்தை வந்து என்னால் வெளிப்படுத்த முடியாது, எடுத்தேன் கவுத்தம் சொல்லிட்டு எதையும் செய்ய முடியாது. நான் வந்து இது நாள் வரையும் வந்து பொறுத்து இருந்தேன். நான் 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவை ஒருங்கிணைச்சலாம்னு நினைச்சேன், அதுவும் முடியல. 2026 சட்டசபை தேர்தலும் போதும் பார்த்தா அதுவும் வந்து முடியாம போச்சு. ஆனா ஒரு தனிநபருடைய ஒரு சுயநலத்துக்காக நீ அதிமுக வந்து பலவீனமா இருக்கிறத நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் திருமதி சசிகலா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நேத்து தனியா ஒரு கட்சியினுடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா அந்த கட்சியினுடைய பெயரை இன்னும் 2 நாட்கள்ல அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்றாங்க. மேடையிலேயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் கட்சியினுடைய கொடி அப்படின்ட்டு. அதுல அந்த கொடியில பாத்தீங்கன்னா இது அண்ணா, சென்ட்ரல்ல வந்து எம்ஜிஆர், இந்த பக்கம் புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு வெள்ளை சிகப்பு கலரோட ஒரு கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. மேடையிலே திருமதி சசிகலா அவர்கள் பேசும்போது பின்னால் வந்து நான் கட்சியினுடைய பெயரை அறிவிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து ஈட்டியை வந்து நெஞ்சில குத்துனாங்க, துரோகத்தை முதுகுல குத்துனாங்க, அந்த எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் களத்துக்கே திருமதி சசிகலா அவர் வந்து வந்திருக்கிறாங்க. மேடையிலேயே வந்து பேசுறாங்க, எனக்கு வந்து நெஞ்சில வந்து ஈட்டியவும் முதுகுலத்து துரோகத்தையும் குத்திட்டேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது அவர்களுடைய மனநில தெரியுது. அப்ப எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவதற்கு திருமதி சசிகலா அவர்கள் அரசியல் களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப திருமதி சசிகலா அவர்கள் அரசியல் வருகையினால யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். இதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க இல்லையா, இந்த தேர்தலில் இவங்க 2 பேரையும் வீழ்த்துவது திருமதி சசிகலா அவர்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்குது. திருமதி சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை தவிர்த்து விட்டு போறதும், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்றதும், இங்கேயும் ஒரு அரசியல் இருக்கு, இல்லாமல் இல்லை. கடைசி வரையிலுமே எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை வந்து தவிர்த்திட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள். அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்குளத்தூர் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி ஆளை போடுவாரு. டிடிவி தினகரன் தென் மாவட்டத்தை நம்பி தான் அவர் வந்து கூட்டணிக்க போயிருக்காரு, சீட்டை வாங்கி தென் மாவட்டத்தை நிப்பாட்டுவாரு. அந்த இடத்துல திருமதி சசிகலா அவர்கள் ஆட்களை போட்டு வேட்பாளர்களை போட்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த தென் மாவட்டத்தில் அதிமுக டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகிடும். திருமதி சசிகலா அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, புரட்சி தலைவி அம்மா வளர்த்து எடுத்த கட்சி, இந்த கட்சியை இப்படி வந்து வீணாக்கிட்டாங்க. நான் எத்தனையோ முறை வந்து நான் சொல்லியும் பார்த்தேன், ஒருங்கிணைக்கலாம்னு சொல்லி பேசியும் பார்த்தேன், யாரும் வந்து காது கொடுத்து கேட்கறது மாதிரி இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேற்று ராமநாதபுரம் மாவட்டம் கமதி பக்கத்தில் கோட்டமேடுங்கிற இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு கட்சியினுடைய கொடியை அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு கட்சியினுடைய பெயர் வந்து இன்னும் 2-3 நாட்கள்ல தெளிவா தெரிஞ்சு போகும். திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஓப்பனா பேசுனது என்ன அப்படின்னா, நான் முதலமைச்சராக்கி வச்சுட்டு போனேன், ஆனா அவரே வந்து என்னைய ஒரு பேப்பரை பிடிச்சி கசக்கி தூக்கி போட்ட மாதிரி என்ன தூக்கி போட்டாரு. இரண்டாவது, நான் வந்து அதிமுக கூடிய பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி வர்ற வழியிலேயே என்னை வந்து அரெஸ்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணாரு. அது வந்து முடியாம போச்சு. நான் வேற கார் மாதிரி நான் இங்க வந்துட்டேன். நான் பெங்களூர் சிறையில இல்லாம தமிழ்நாட்டு சிறையில நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய உயிர் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஓபிஎஸ் மீது எந்த தவறுமே கிடையாது. இப்ப இருக்கிற கும்பல் தான் அப்பவும் வந்து என்கிட்ட வந்து ஓபிஎஸ் சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தர்மயுத்தம் நடத்துனதுதான் இப்ப அவருக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கு அப்படிங்கிறதையும் திருமதி சசிகலா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் சங்கு ஊதி இருக்காங்க திருமதி சசிகலா அவர்கள். நன்றி, வணக்கம்.